இன்னைக்கு என்னம்மா பண்ண போறோம்? இன்னைக்கு ஆடி மாத ஸ்பெஷல். இன்னைக்கு ஆடி பிறந்திருக்கு, அதனால புது கல்யாணம் ஆன தம்பதியை கூப்பிட்டு மெயினா வந்து இந்த ஆடிப்பால் தருவா. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்ல தேவையான பொருள் தேங்காய் பாலுக்கு வெல்லம். நான் இந்த மாதிரி ஒரு தேங்காய் மீடியம் சைஸ்ல ஒரு தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி ஒரு 5-6 பேர் குடிக்கலாம். ஏன்னா ரொம்ப இது குடிக்க முடியாதுங்க, ஒரு மாதிரி இதுவா இருக்கும், மயக்கமா இருக்க மாதிரி இருக்கும், நிறைய குடிக்க முடியாது. அப்புறம் அது சேர்ந்த மாதிரி அதை திரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி ஊற வச்சிருக்கேன், பச்சரிசி. அப்புறம் ஏலக்காய், அப்புறம் சுக்கு பொடி துளியூண்டு டைஜஸ்ட் ஆகும். அப்புறம் இதை அரைக்கும் போது சுட்டு வெந்நீரை விட்டு அரைச்சோம்னா அந்த பால் வந்து நல்லா கிடைக்கும். 2 முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பாலை. நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாரு. ஆடிப்பாலுக்கு இந்த மிக்சி ஜாரில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா ஏலக்காய், தேங்காய், கொஞ்சம் சுக்கு பொடி, அரிசி ஊற வச்சோம் இல்லையா ஒரு ஸ்பூனு, அதை போட்டோம். இதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் க்ரஷ் பண்ணிக்கணும். நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு வெந்நீரை விடணும். லைட்டாக வெந்நீரை விட்டால் நல்லா பால் கிடைக்கும். அதை எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாலை தனியாக எடுத்துட்டு அதே மாதிரி 2வது பாலையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது பார், இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப் அரைச்சிருக்கேன், சட்டு வெந்நீரை விட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாலை எப்பயும் முதல்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா திரிஞ்சு போயிடும். அதனால இந்த பாலை நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி விட்டா போதும். இனி இதை வடிகட்டிட்டு அடுத்த பால் எடுத்து ரெடி பண்ணுற காட்டுறேன். இது இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு மெதுவாக அப்படியே அமைக்க அமைக்க எடுத்தா அதுல இந்த பாலெல்லாம் இறங்கிடும். இப்போ இது 2வது முறை அரைச்சுன்னு வந்துட்டேன். 2வது பால் இது. இது இப்படி நல்லா வடிச்சுக்கணும். நமக்கே கண்ணில் தெரியும். இப்போ பாரு, இது கொஞ்சம் இன்னும் கூட எடுக்கிற மாதிரி இருக்கு, பால் வரும் நமக்கு கண்ணுக்கு பார்த்தாலே தெரியும், சக்கையா இல்லை. அதனால நான் இன்னும் ஒரு முறை கூட அரைக்க போறேன். இதில் அரைச்சி அந்த பால் எடுத்துருவேன். 3வது பாலையும் எடுத்துட்டா போதும், அதோட போதும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அரைச்சிருக்கேன், இதோட போதும், இனிமே வேண்டாம். இதை அலம்பி இதில் விட்டுட்டு எடுத்து இதில் வெள்ளத்தை போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பால் இது முதல் பால், இது 2வது பால், இது 3வது பால். இந்த 3வது பால் இருக்கு இல்லையா, இதுலயே நம்ம இந்த வெள்ளத்தை போட்டுடலாம். ஏன்னா அது ரொம்ப தண்ணியாக தான் இருக்க போகிறது. இதுக்கு இந்த 1 கப்பு போட்டோம்னாலே நம்ம கலரை பார்த்து தான் நம்ம அப்புறம் வேணும். நமக்கு இந்த 1 கப்பு மெஷர்மெண்ட் 250 ml இந்த கப்பு இதில் போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு வேணும்னா அந்த கண்ணால் பார்த்தா எனக்கு தெரியும், அது சொல்கிறேன் நான். வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து இது பண்ணிக்கலாம், அரைச்சிக்கணும் வேணும். அப்புறம் 2வது பாலை சேர்க்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி முதல் பாலை சேர்த்து இறக்க வேண்டியது தான். இதை அடுப்பில் வைக்க போகிறேன். வெள்ளத்தோட அந்த 3வது பால் போட்டேன் இல்லையா, அது போட்டாலே இது பாரு, அதுவே அந்த அரிசி போட்டதால கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. இப்போ இந்த இப்படி பொங்கினாலே இந்த வெள்ளத்தோட வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், அடுப்பை சிம்மிலேயே தான் வச்சுக்கணும் அது பண்ணுறதுக்கு. இப்போ 2வது பாலை விடணும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், இது கூட ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. 3வது பால் விட்டும் போது தான் ரொம்ப கொதிக்க கூடாது. இப்போ 2வது பால் விட்டுருக்கேன், இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தியா 2வது பால் விட்டோமா, இப்படி கொதிச்சுது, இன்னும் அதில் நல்லா இருக்கு. இப்போ முதல் பாலை மெதுவாக விடணும். உடனே அணைச்சிடணுமா? இல்லை, இது ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டும், ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம். ஏன்னா அதில் அரிசி அதுக்காக தான் போட்டிருக்கு. அந்த 1 ஸ்பூன் தான் நானே அரிசி போட்டேன். அதே பாரு எவ்வளோ திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த கலர் தான் கணக்கு. இது பார்த்தாலே இது வெல்லம் கரெக்டாக இருக்குன்னு தோணும் நமக்கு. ரொம்ப உங்களுக்கு லைட்டாக தோணித்துன்னா என்ன பண்ணுங்கன்னா, சொட்டு வெள்ளத்தை தனியாக கரைச்சிட்டு அதில் ஒன்றும் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்லாம் தெரியலனாக்கா, இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் மீடியம் தேங்காது, அதுக்கு அந்த 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாண்டி. இது திக்கா வந்துடுது இந்த பால். அணைச்சொல்ல இனிமே வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம சாமி நைவேத்தியமும் பண்ணணும். அதனால சொட்டு நெய் அதில் விட்டுட்டா போதும். வேணுங்கிறவா வந்து முந்திரியை வேணா பொரிச்சு கூட போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வேணுங்கிறவா, யூஸ்வலாக போட மாட்டா எனக்கு தெரிஞ்சு, வேணுங்கிறவா போட்டுக்கலாம், அதனால தப்பு கிடையாது.